குட் மார்னிங் யூனிவர்ஸ். எனக்கு இந்த வெற்றிலை ஜோதிடத்துக்கு அமோக சப்போர்ட் கொடுத்தீங்க. அதனால் இப்போ நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம். ரிஷப ராசியினருக்கான 2025 கான ப்ரெடிக்ஷன் இது. ஸோ அந்த ப்ரெடிக்ஷனில் ரிஷப ராசியினர் இந்த 3 வெத்தலையில் ஏதாச்சும் சூஸ் பண்ணலாம். இது 1, 2, 3 இந்த 3 வெத்தலையில் சூஸ் பண்ணலாம். இந்த வெத்தலையில் வர்றது ப்ரெடிக்ஷனுங்க. உங்களுக்கு இந்த வருடம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது. இந்த கார்டில் வரப்போகிறது வராகி சொல்கிற அட்வைஸ். அஃப்கோர்ஸ் வராகி தான் ப்ரெடிக்ஷனும் சொல்கிறாங்க, அட்வைஸும் சொல்கிறாங்க. இந்த வெத்தலையிலையும் வராகி தான் எனக்கு பேசுகிறாங்க. சரி, இப்போ நல்லா உங்களோட ஆத்மார்த்தமான அந்த ப்ரேயரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இதில் இந்த வருஷத்துக்கான ப்ரெடிக்ஷன் எனக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இப்போ நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. இது நான் இன்றைக்கி காலையில் ஷூட் பண்ணுறேன். இப்போ இது 10 இருக்குது. 10ன்னா நமக்கு வரக்கூடியது செவ்வாய் கிரகம் வருதுங்க. அப்போது உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செவ்வாயை லக்னமாக கொண்டு இருக்கணும். அப்போ இந்த காரியம் நீங்கள் என்ன காரியம் நடக்கணும்னு நீங்கள் முழு மூச்சாக ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருந்த போதிலும் இந்த கோச்சாரத்தில் நீங்கள் நீச்சமாக இருக்கீங்க. அதனால் இந்த விஷயத்துக்கு போகும்போது நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான பேரும் ரொம்ப கம்மி. ஏன்னா உதவி செய்யக்கூடிய இடத்துல கேதுவும் சந்திரனும் இருக்காங்க. பட் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா கேதுவும் சந்திரனும் சேர்ந்தாலும் ஒரு யோகம்தான். அதனால் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் உங்கள் கூட வந்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போகணும். யாராச்சும் நல்ல பர்சனாக அந்த பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு போகணும், மீடியேட்டர் கூட்டிகிட்டு போகணும். 2 பேருக்கும் மீடியமாக பேசக்கூடிய நல்ல ஒரு செயல்பாட்டரை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அடுத்து பாருங்கள், 1, 2, 3, 4, 5 பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ புதனும் சூரியனும் ஒரு உங்களுக்கு காதல் விஷயத்துலையும் சரி, இல்லைன்னா பூர்வீக சம்பந்தமான விஷயம் அதுலேயும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. 5ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால குலதெய்வமும் நல்லா இருக்கும். இப்போ அதே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6ல் சுக்கிரன். ஸோ இந்த சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 4க்குரியவர் 6ல் இருக்கார். அப்போ நீங்கள் சொத்து சம்மந்தமான விஷயத்த செவ்வாயும் வந்திருக்கிறதுனால சொத்து சம்மந்தமான விஷயத்த நினச்சிக்கிட்டு எடுத்ததுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். அதை நினச்சிக்கிட்டு தான் எடுத்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அது பஞ்சாயத்துக்கு நீங்கள் கூட ஒரு ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். இது ஒரு 6 மாத பலன் தான். நீங்கள் நினச்ச காரியத்துக்கு டெய்லி நான் போட போகிறேன். டெய்லி ஒரு காரியம் நீங்கள் நினச்சிக்கலாம். இது பர்டிகுலராக ரிஷபராசினருக்கு. அப்போ ரிஷபராசினருக்கு இந்த வருஷத்தில் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நிறையா போயிட்டுருக்கும். ஏன்னா இது கோச்சாரப்படி காலபுருஷ தத்துவத்திற்கும் 4ஆம் இடம். அப்போ இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த சொத்து சம்பந்தமான விஷயம் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சந்திரன் குறிக்கிறதுனால இந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செவ்வாய்க்கு சந்திரனே அதிபதி. இவர் இருக்கிற இடத்துக்கு சந்திரனே அதிபதிங்கிறதுனால சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் தலைவலியை கொடுக்கும். ஆனால் ஒரு அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம 10ஆம் இடத்தை பார்த்துக்கலாம். 10ஆம் இடமும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயாக வந்துருச்சு.
ஸோ இந்த வருடம் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். ஆனால் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் லாபகரமாக இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே லாபகரமான விஷயமாக வரும். அது இது ஒன்று. இன்னொன்று வந்து புதன் பார்த்தீங்க அப்படின்னா விரையாதிபதி புதனும் முயற்சியாதிபதி புதனும் உங்களுக்கு 5ல் இருக்கிறதுனால இந்த 12ஆம் அதிபதி புதன் வந்து சூரியனோட இருக்கிறதுனால உங்கள் கைவிட்டு சொத்து போகாது, அவங்க கைக்கு இது ஒரு மீடியம் வேவாக தான் இருக்கும். சரி, இந்த வருடம் தனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் ராஜயோகத்தில் தனம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு நாட் பேட். உங்களுக்கு அப்பாவோட உடல் நலத்தை இந்த வெற்றிலை தேர்ந்தெடுக்கும் போது அப்பாவோட உடல் நலம் மாமனாரோட உடல் நலத்தை பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இந்த பூசணிக்காய் உடைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, எலுமிச்சம் மாலை போடுறது, இந்த மாதிரி பரிகாரத்தின் மூலம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்தி இந்த வருடம் நீங்கள் உங்களோட காரியத்தை சாதிச்சுக்கலாம். சரி, இப்போது இதில் முடிச்சிட்டோம். இப்போது இதுக்கு வருவோம். சரி, உங்களோட முதலாம் வெற்றியில் என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து மன ரீதியான தலையில் பார்த்தீங்கன்னா மன ரீதியான கசங்கள் நிறையா இருக்குது. மன ரீதியான உங்களுக்கு நெருடல்கள், இந்த மனக்குழப்பங்கள், ஓவர் திங்கிங் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடு தோள்பட்ட வலிகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த வலி வந்து பின் முதுகை அப்படின்னு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஓவராலாக இந்த வருடம் வந்து இந்த இடம் லேசாக மடங்கி இருக்குது. அதனால் விடலை, ரொம்ப இது போகலை. அதனால் கைக்கு வர வேண்டியது இப்போதைக்கு வராமல் இழுத்தறுப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, உங்களோட தனம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வெற்றிலையோட சற்று பெருசாக அல்லது ஈக்குவலாக கூட வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். தனம் குடும்ப வாக்குஸ்தானம். இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மடிப்புகள்லாம் நிறையா இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் அல்லது ஒரே விஷயத்துக்கு நிறையா வாட்டி செலவு பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்கலாம். சளி தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தாருக்கு. மண் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்த மாதிரி உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த தடவை உங்களுக்கு மனசில் நிறையா போகும். இது வந்து 3வது இடம். முயற்சி ஸ்தானம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நம்ம அதில் முயற்சி ஸ்தானம் வந்து இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போனால் ஓரளவு வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா பெண்டு இந்த இடத்துல அழகாக வந்திருக்கு. ரைட் சைடு இப்படி வச்சு பார்க்கணும். இதை ரைட் சைடு காலையில் இது படிக்கிறதுனால நான் இப்படியே படிக்கிறேன். ரைட் சைடு அழகாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பக்கபலமாக ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறதன் மூலமும் உங்களோட சகோதரிகளை அனுசரித்து போகிறதன் மூலமும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்லபடியான லாபகரமான விஷயங்கள் நிறையா இருக்குது. சரி, 4ஆம் வெற்றிலை என்ன வருதுன்னு பார்க்கலாம். 4ஆம் வெற்றிலை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சொத்து, அசையா சொத்து. ஸோ அசையா சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபேடடாக இருக்குது. வெத்தலை பார்த்தீங்க இந்த இடத்துலலாம் உங்களுக்கு கீரலாக இருக்குது. எல்லா வெத்தலையும் அப்படி தானமா இருக்குது அப்படின்னா அப்படி கணக்கில் நமக்கு கைக்கு எந்த வெத்தலை வருதோ அதுதான் நம்ம ஜோதிடத்துக்கு எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 1ஆம் வெத்தலையோட கொஞ்சம் சிறுசாக இருக்குது, 5ஆம் வெத்தலையோடையும் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஸோ 5ஆம் வெத்தலை வந்து குலதெய்வ வெத்தலை நல்லா இருக்குது. அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. என்டையராக உங்களுக்கு வந்து இந்த வருடம் நிறைய மனக்குழப்பங்களும் நிறைய போராட்டங்களும் தாங்க நிறையா இருக்குது. மற்றபடி பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஆறும் நிறையா மண் நீர் இருக்குது. எதிரிகள் கொஞ்சம் தான் இருப்பாங்க, அதுவும் நேரடியான எதிரியாக இருப்பாங்க, மறைமுக எதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு இந்த வாட்டி ப்ளஸ் பாயிண்ட் நிறையா இருக்குது. இப்போ 7ல் அகத்திக்கீரை இருக்குது. அப்போ ஜாப் விஷயமா 7ல் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை இருக்குது. மனையாளோட உடல்நிலையை பார்த்துக்கணும்.
நண்பர்களோட பேசும்பொழுது, நண்பர்களோட பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தொலைத்தொடர்பு, வேலை விஷயமாக ஒருத்தவங்களோட இணக்கமாக பார்ட்னர்ஷிப் போட்ட இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். சரி, இப்போ எட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, புள்ளியாக இருக்குது. இந்த நிறைய புள்ளி இருந்ததுன்னா, நிறைய புள்ளி இருக்குது, அது தப்பு கிடையாது. நிறைய புள்ளி இருக்குது, இயற்கையான புள்ளி, இது செயற்கை கிடையாது. இந்த நஞ்சு போனதில் முளைக்கும் போதே வெத்தலை இப்படி முளைச்சிருக்கு. இதை நம்ம மண்ணுன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வயல்வெளியில் இருக்கிற மாதிரி நிறையா கோடுகள் இருக்குது. அதனால் பூர்வீக சொத்து உங்களுக்கு கெட்டியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஆயுள் நல்லா இருக்குது. அதே சமயம் 8 கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது அவமானங்களும் இருக்கும். அதை நீங்கள் தான் கொஞ்சம் தாங்கி பிடிச்சி வரணும். 9லையும் அகத்திக்கீரை நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறையா உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு நிறையா பரிகாரம் எடுக்கணும். ராகு சம்மந்தமான பரிகாரம்னா அது நம்ம முன்னோர்கள் சாபம்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ராகு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்குது. ஸோ நீங்கள் அகத்திக்கீரை கொடுத்தோம், முன்னோர்களுக்கு பரிகாரம் எடுத்தோம், இதை சாதிச்சுக்கலாம். 10ஆம் இடத்துல ரொம்ப சிறுசாக இருக்குது. சாரி, ஆடுது. 10ஆம் இடத்துல வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த வருடம் நீங்கள் முயற்சிப்பதற்கான லாபம் கொஞ்சம் கம்மி. பட் வந்து மண் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. இப்போ வாராகி சொல்லக்கூடிய இந்த கார்டில் சொல்லக்கூடிய அட்வைஸ், இதெல்லாம் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அட்வைஸ், நீங்கள் எப்படி இருக்கணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம் பாருங்கள். ஆல்வேஸ் பி கைண்ட் அண்ட் வந்து வாட் யூ கிரியேட் மேட்டர்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே என்னென்னா, யாருக்கும் எதுவும் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்காத. அதே மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணாத அப்படின்னு வந்திருக்கு. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீ வந்து உன்னோட குலதெய்வ இஷ்ட தெய்வத்தின் மேலே பாரத்தை போட்டுட்டு இதை நீ கடைப்பிடிக்கணும். இல்லைன்னாலும் அது உன்னோட விருப்பம். அதுக்கப்புறம் பேசுகிற வரைக்கும் எல்லார்ட்டையும் இந்த வருடம் கொஞ்சம் கைண்டாக நடந்துக்க. நீ என்னென்ன இந்த வருடம் உருவாக்கிறியோ அதுதான் உனக்கு செய்யக்கூடிய பலன்களை செய்யும். அதனால் கைண்டாக ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணுறது தான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தருமே தவிர, நீ வந்து ரொம்ப புதிய ஒரு வியாபாரமோ எதுவுமே ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சும்மா ஓவராக திங்க் பண்ணிக்காத. 4 பேரோடு சேர்ந்து கலந்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் உன்னோட முடிவை எடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம 2ஆம் வெற்றிலைக்கு வந்துட்டோம். 2ஆம் வெற்றிலை என்னவும் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருவோம். இந்த என்ன காரியம் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அது லேட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடக்காமல் விடாது. இந்த செவ்வாய்க்கு வந்த மாதிரி இல்லை, சனி பகவான் வந்திருக்காரு உங்களுக்கு. இந்த சனி பகவான் லக்கணமாக வந்திருக்கு. அப்போ 2வது இடத்துல ராகு இருக்கார். இந்த வருடம் அவர் பயிற்சி ஆகிறாரு, சனி பயிற்சி ஆகிறாரு, குரு பயிற்சி ஆகிறாரு. இதெல்லாம் இல்லைனாலும் நம்ம இப்போ வெத்தலை பாக்குக்கு வந்து இந்த ராசி கட்டத்தை வச்சு இந்த வருடத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வெத்தலை பாக்குப்படி, வெத்தலை பிரசன்னப்படி இந்த பிரசனம் என்ன சொல்லுதுன்னா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தில் வந்து லவ் மேரேஜை, அப்புறம் வந்து மதம் மாறின மேரேஜை அலோவ் பண்ணுறாரு. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு, தனப்பிராப்தம், முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முயற்சி ஸ்தானம் வந்து லக்னத்துக்கு 6ல் மறையுது, அதுவும் வந்து நீச்சாகுது. அதனால் இந்த வருடம் உங்களுக்கு
செய்யக்கூடிய முயற்சி ஸ்தானம் சிலது தடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது நீங்கள் முயற்சியே செய்ய மாட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு எதுவுமே ஒரு லாபத்தை பார்த்துருவோம். சனிக்கு 10ல் புதன் சூரியன் இருக்காங்க. அப்போ புதிதாக நீங்கள் பிளான்டு ஒர்க், டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ஒரு ஜாபில் இருக்கீங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் விஷயமாக பத்திரப்பதிவு அந்த மாதிரி விஷயத்துலலாம் இருக்கீங்க, ஒரு பத்திரம் விஷயமாக ரொம்ப நாளாக அலையிறீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷனான விஷயம்லாம் லாபகரமாக அமைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அடுத்து உங்களுக்கு 4ஆம் இடம் என்ன சொல்லுது அப்படின்னா குரு இருக்கிறாரு. இப்போ வந்திருக்கிற பசன்னப்படி 4க்குரியவன் 11ல் இருக்கிறதுனால சொத்து, அசையா சொத்துக்கள், வண்டி வாகனத்தில் வந்து லாபகரமான விஷயத்தை நீங்கள் இந்த வருடம் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க. 5 வந்து புதனாக இருக்கிறாரு. அவர் தான் வீட்டுக்கு 6ல் மறைகிறதுனால மறைந்த புதன் நிறைந்த அறிவையும் அறிவு சார்ந்த விஷயத்துலேயே இருந்து தனத்தையும் தருவார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தன பிராப்தம் நீங்கள் நினச்சதை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் லேட்டாக கிடைக்கும். ரொம்ப அசைஞ்சு ஒரு விஷயத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு 6ஆம் இடம் வந்து உண்மையாக சொல்லணும்னா எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாம் வந்து இந்த தடவை உங்களுக்கு ரிஷபராசினர், அதாவது இந்த வெத்தலையை தேர்ந்தெடுத்த ரிஷபராசினருக்கு டவுனாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் எப்படி காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆவது இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறதுனால மேக்ஸிமம் லேட் மேரேஜ், அரேஞ்சு லேட் மேரேஜ், லவ் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் நினச்சிக்கிட்டு கூட சில பேர் இந்த எடுத்துருக்கலாம். அப்போ அது 7ஆம் இடத்தை குறிக்குது. சூரியன் புதனோடு இருக்கிறதுனால 10ல் இருக்கிறதுனால அது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8, அதாவது அவரும் புதன் சூரியன் இருக்கிறதுனால அசையா சொத்துக்களோட லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாரு, 9ஆம் அதிபதி வந்து 11ஆவது இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட சொத்தும் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. சொந்த சுய சொத்து, சொந்த சுய வியாபாரமும் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து 11ஆம் இடம் குரு வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு 4ல் இருக்கிறதுனால தனித்து நின்ற குரு பால்னாலும் உங்களுக்கு ஓரளவு வர வேண்டிய சக்ஸஸாக கண்டிப்பாக. அப்போ இது எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சண்டை சச்சரவுலாம் இல்லை, நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தாமதமாக அமையும். ரொம்ப மனசுக்கு உடன்பாடு இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் செயல்படுற மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ வெத்தலையை பார்த்துடலாம். முதலாம் வெத்தலை என்ன சொல்லுதுன்னா நீங்கள் யாருன்னு சொல்லுது. இங்கே பாருங்கள், நீர் இருக்குது. ஒரு வெத்தலையில் நீர் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ முதலாம் வெத்தலை நல்லா இருக்கிறதுனால இந்த வருட பலனே உங்களுக்கு வந்து ஒரு 80% போடலாம். இந்த வெத்தலை தேர்ந்தெடுத்த ரிஷபராசினருக்கு. 2ஆம் வெத்தலை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் எடுத்தவங்களுக்கு தனம்னு வர வாய்ப்பு இருக்குது. குடும்பமும் நல்லா இருக்குது. ரொம்ப ஓவராலாக ரெண்டும் ஒரே சைஸ் தான் இருக்குது. 3ஆம் வெத்தலையும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரே சைஸ் தான் இருக்குது. நான்காம் வெத்தலையை நான் சொன்ன மாதிரி மண் நிறையா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வெத்தலையை தேர்ந்தெடுத்து சனி பகவான் வந்திருக்கவங்களுக்கு வந்து லேட்டாக நடக்கும், எல்லாம் நல்லா நடக்கும். 5ஆம் வெத்தலை கொஞ்சம் சிறுசாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். 6ஆம் வெத்தலை ரொம்ப சிறுசு. நான் சொன்னேன்னே சனிக்கு 6ல் செவ்வாய் நீச்சம். பாருங்களேன், வெத்தலையிலையும் பாருங்கள் குட்டியாக இருக்குது. அப்போ எதிரிகள் தொல்லை உங்களுக்கு கம்மி தான். 7 பாருங்கள், வித்தியாசமான வெத்தலை, மாறு வெத்தலைன்னு கூட இதை சொல்லுவாங்க. அப்போ 2ஆம் மேரேஜு, லேட் மேரேஜெல்லாம் நடக்கிறதுக்கான அதனால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப், ஃபேமிலி, லவ் இதெல்லாம் வந்து நல்லா அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில், ரொம்ப குலதெய்வம் இல்லை, திடீர் அதிர்ஷ்டம், அசையா சொத்து வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சற்று அவமானங்கள்லாம் ஜாஸ்தி இருக்குது. இதில் ரொம்ப வரியாக வந்திருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக வரக்கூடிய ஒரு புதையலுக்கு இணையாக வரக்கூடிய ராஜயோகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 9ஆம் வெற்றிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீறல் இருக்குது பாருங்கள். அப்போ பாக்கியஸ்தானம், குரு பாக்கியஸ்தானமாகட்டும் குலதெய்வமாகட்டும்
எல்லாத்துக்குமே ஒரு நட நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வேண்டும். நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சரி, இது வந்து ப்ரெடிக்ஷன் முடிச்சாச்சு. நம்ம வாராகி சொல்கிற அட்வைஸ் என்ன? சூப்பர். அதான் குலதெய்வம், அதே மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கெல்லாமே கொஞ்சம் சொல்லி பழகுங்க. உங்களுக்கு வந்து கல்யாணம், இதில் சொன்னேன் இல்லையா, இந்த இதில் சொல்லியிருப்பேன், 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் இதெல்லாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு கல்யாண விஷயமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்லபடியாக இருந்து பழகு, என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் ஒரு நல்ல அட்வைஸாக எடுத்துக்கலாம். ஒரு தண்ணி எடுத்துடுவோமா? சரி, நம்ம இப்போ ரிஷப ராசியினர் 3வது பயில் வெற்றிலையை தேர்ந்தெடுத்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரி, நான் இப்போ அது காலையில் என்றதுனால மேலேருந்து தான் எண்ணணும். 12 வெத்தலை வந்திருக்கு. இது நான் கணக்கு போட்டு வச்சுட்டேன். நீங்கள் என்ன காரியமாக நினச்சி இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு ஜெயம். சந்திரன் நிற்கிற இடம் வந்து லக்னமாக விழுது. என்னடா கேதுவும் சந்திரனும் நிற்கிறாங்க, அது வந்து லக்னம் விழுந்தாலும் உங்களுக்கு காரிய சுபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தெய்வீகமான ஒரு காரியமோ இல்லைன்னா வந்து கடன் நிவர்த்தியான ஒரு காரியமோ நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சுபமாக முடியும். என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட்டு தான். ஸோ கோச்சார காலபுருஷ தத்துவப்படி இந்த இடம் 6 குறிக்குதா, 6ல் வந்து நோய் கடன் நிவர்த்தி எல்லாம் இருக்கும். இதை லக்னமாக உங்களுக்கு வந்திருக்கிறதுனால இந்த நோய் கடன் நிவர்த்தி சுபமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் இதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு 2ஆம் இடம் பாருங்கள். இந்த இடத்தோட ஓனர் வந்து புதன். இது 2வது இடம் சுக்கிரன். அவர் வந்து சந்திரனாக விழுந்த லக்னத்துக்கு 4ல் இருக்கார். பாவ பரிவர்த்தனையோடு இருக்கார். அப்போ சொத்து சம்பந்தமான விஷயம், உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயம், சொந்த தொழில் சம்பந்தமான விஷயம், சொந்த வீடு வண்டி வாகனமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு சுபமாக அமைவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இவர் போய் 4ல் உட்காந்துட்டாரு. உட்காந்தது பாவ பரிவர்த்தனையோடையும் இருக்கார். ஸோ சூப்பராக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லக்னம் விழுந்த இடத்துக்கு ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் 3ஆம் இடத்துல சூரியனோட மறைந்து இருக்கிறாரு. அப்போ மறைந்த புதன் வந்து நிறைந்த தனத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிறைந்த அறிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 4 வீடும் முயற்சி ஸ்தானமாகட்டும், தன குடும்ப வாக்காகட்டும், இது ஏன் வெற்றி பெறும்? செவ்வாய் நீச்சமாக இருக்கேன் நம்ம எடுத்த நேரத்தில் நீங்கள் நினைக்காதீங்க. குரு பார்க்குறாரு. அப்போ இந்த 4 இடமும் உங்களுக்கு டிக்கு. 5வது இடத்துக்கு வருவோம். சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். 6ல் மறைஞ்சிருக்காரு. அதனால் 5ஆம் விஷயம் சமாதானம் உங்களுக்கு வந்து வேகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் 6ல் மறைஞ்சிடுறாரு இல்லையா, அதனால் ஸ்லோ கிடையாது, ஃபாஸ்ட். இந்த 3ஆம் பயிலை தேர்ந்தெடுத்த ரிஷப ராசினருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் எடுத்ததுக்கு சந்திரன் வந்திருக்கு, காரிய சுபம் உங்களுக்கு. இப்போ நம்ம 6 வரைக்கும் சொல்லிட்டோம். இப்போ 7ஆம் இடத்தை பார்த்தா ராகு. ஸோ லவ் மேரேஜஸ் நீங்கள் இதை நினைக்கும் போது 2025ல் எப்படி வேணால் கோச்சாரம் மாறிக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிற ப்ரெடிக்ஷன் வெத்தலை பிரசன்னத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ லவ் மேரேஜஸ்ஸு, அகெயின்ஸ்ட் மேரேஜ் இதெல்லாம் சக்ஸஸாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து 8வது இடம். 8 வந்து கெட்டு போயிட்டான். வீண் அவமானங்கள் எதுவுமே வராது. அதே சமயம் அசையா சொத்துக்களில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் சனி பார்வையால் அதை சரி செஞ்சு கொண்டு வருவார். ஆயுள் இந்த இடம் வந்து ஆயுளையும் நமக்கு குறிக்குது. அப்போது செவ்வாய் நீச்சமாகிறத கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவும் எடுக்க சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு வெற்றிலையில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்கிறதுனால
வண்டி வாகனம் ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ 9ல் குரு இருக்கார், கேட்கவே வேணாம். பாவ பரிவர்த்தனையில் இருக்கார். அதனால் பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக வரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, 10 நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ தான் நம்ம வரோம். எப்போவுமே 10ஆம் இடம் தான் இந்த பிரசன்னத்தோட வலிமையை சொல்லும். அதனால் இது வந்து பத்திரங்கள் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், தடைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு பத்திரம் போடுறது, கை விஷயமான ஒரு வித்தையை பழகிறது, இது எல்லாமே உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு இந்த வாட்டி விமோச்சனம் கிடச்சி அது சக்ஸஸ் ஆகும். 11ஆம் இடம் கொஞ்சம் லாபம்லாம் கம்மி தான். இந்த வெத்தலையில் என்ன சொல்லிச்சு 11ஆம் இடம்? நம்ம என்ன இந்த வெத்தலை பார்க்கல, கோச்சாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ 11ஆம் இடம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு செய்யும் இடத்துலேருந்து வரக்கூடிய லாபங்கள் கம்மியாக இருக்குது. மனசு உடஞ்சிடக்கூடாது. தொடர்ந்து உங்களோட முயற்சியை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துக்குரிய சூரியன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, விரயஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியோட சந்திரனுக்கு லக்னம் கொடுத்தவரோட இணைஞ்சிருக்காரு. அந்த இடத்துலேருந்து 3வது இடத்துல இருக்கார். அப்போ இது கண்டிப்பாக எதை பற்றி, சொத்து விஷயமான பத்திரங்கள் பற்றி, லீகலாக கிடைக்க வேண்டிய விடுதலையை பற்றி, எல்லாமே அரசாங்கம் சம்மந்தமான முத்திரைகள் பற்றி நிறையா நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. சந்திரன் வந்ததுனால என்ன, கேது இங்கே இருக்கலாம், இருந்தாலும் சந்திரன் வந்ததுனால அது சுபம்தான். கேது இருக்கிறதுனால தடைப்படும். காலபுருஷ தத்துவத்திற்கு கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பரிகாரங்கள் எடுப்பதன் மூலம் தடை விலகும். இப்போ வெத்தலையில் என்ன பரிகாரம் வரணும்னு பார்த்துருவோம். இப்போ 1ஆம் வெற்றிலை இது உங்களுக்கு, இது வந்து 2ஆம் வெற்றிலை பாருங்கள் மடங்கி இருக்கு. ஆனாலும் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், வளர்ச்சியை குறிக்குது. அப்போ இது போதுமான வளர்ச்சியை குறிக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து சாதுரியமாக, இந்த வெத்தலை ஷேப்லெஸ்ஸாக இருக்குது பாருங்களேன், இது வந்து சந்திரனோட இருக்க கேதுவையும் சேர்த்து குறிக்குது. அதாவது குறுகிய வெத்தலைம்மா, கேது வந்து ஒல்லியாக இருக்கிறத சொல்லும். இந்த வெத்தலை பாருங்கள் எவ்வளோ குறுகி இருக்குன்னு. சரி, இப்போது இது 3வது வெத்தலை. அதான் மண் சார்ந்த பத்திரங்கள் விஷயந்தான் உங்களுக்கு இப்போ இந்த வருடம் உங்கள் சைடு சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது. 4 பாருங்கள் எல்லாத்தோட பெருசாக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே விஷயத்தோடு தான் கம்பேர் பண்ணணும். லக்னத்தோட 4 வலிமையாக இருக்குது. இருப்பினும் இந்த இடத்துல ஒரு மடங்கு இருக்குது. போன பிரச்சனை திரும்பி வரும், போயிடுச்சுன்னு நினச்ச பிரச்சனை சொத்து விஷயத்தில் திரும்பி வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். 5 குலதெய்வம் சூப்பருங்க. இருந்தாலும் கொஞ்சம் மடங்கி இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 5 நல்லா இருக்குது. 5 நல்லா இருந்தாலே இந்த வருடம் சிறப்பு. 6 ஒன்னோட பெருசாக தான் இருக்குது. ஆனாலுமே பாருங்கள் ஓட்டையாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 எதிரி வீட்டில் சனி நிற்கிறார் இல்லையா, சனியெல்லாம் இருந்தாருன்னா பெருசாக எதிரி இருக்க மாட்டாங்க. அது ஓட்டையாக இருக்குது. இருப்பினும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ரைட் சைடு உங்களுக்கு இடுப்பு கிட்ட இருக்கிற உறுப்புகளை கரெக்டாக கவனிச்சுக்கணும். எதிரி இல்லை, நோய் நொடி இல்லை, வம்பு இல்லை, வழக்குகள் இல்லை. அப்படியே உடம்பு சரியாமல் வந்தாலும் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கிடச்சிடும். ஏழு நல்லா இருக்குது, வளர்ச்சி தெரியுது. பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 8 ஆக்சுவலாக இந்த ஓட்டையை நான் முன்னாடியே பார்த்தேன். இதோட இது முடியுது.
தாங்க பார்த்தேன். அது 12 இதோட முடியுது. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8. ஆமாம் 8 குட்டியாக தான் பார்த்தோம் இல்லையா? அதான் இதுலேயே 8 பார்த்தோம் நம்ம. ஸோ வந்து அப்படின்னா இது வந்து கோச்சார ரீதியாக 20% பலன் தான். இதில் வந்து நீங்கள் ஆயுள் எல்லாம் எடுத்துக்க முடியாது. ஆயுள் எடுக்கணுன்னா உங்களுக்கு அட்டமாதிபத தசை நடக்குதா, பாதகாதிபதி தசை நடக்குதான்னு பார்க்குறோம். இதை எப்படி எடுத்துக்கலான்னா, அசையா சொத்து கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவது சிரமம், அவமானங்கள் இருக்காது, திடீர் ராஜயோகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 9 யானை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை முகம் மாதிரி வந்திருக்கு அழகாக. கணபதியை கும்பிடுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 10 ஓகே. அதாவது நீங்கள் இந்த வருடம் செய்கிற வேலைக்கு நல்லபடியாக ஒரு லாபம் கிடைக்கும். நம்ம தான் அதிலே கணிச்சோமே. சூரியனோட இருக்கிறதுனால இந்த பத்திர விஷயங்கள் எந்த விஷயம் எடுத்திருந்தாலும் சுபங்க. 11 செவ்வாய் உக்காந்துருக்கிறாரு. இருப்பினும் வந்து ஒருவேளை பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கலாம், வருட பலனில் நம்ம சொல்கிறது. அதனால் செவ்வாய் தான் மாத கணக்கில் பயிற்சி ஆவார். இருப்பினும் இந்த பிரசன்னத்துக்கு கொஞ்சம் முயற்சி வந்து ஒரு சந்திரன் வந்திருக்கிறது சுபம்னு எடுத்தும் நம்ம பார்க்கணும். அப்போ 100% உங்களுக்கு வெற்றி 70%. பாருங்கள், விரையாதிபதி இது ஓட்ட விழுறதுனால தப்புலாம் கிடையாது, காரிய வெற்றி தான். விரயத்துலேயும் உங்களுக்கு காரிய வெற்றி. இப்போ என்ன நீங்கள் பண்ணலாம், என்ன நடக்க போகுதுங்கிறத ப்ரெடிக்ஷனில் சொல்லிட்டோம். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அட்வைஸில் சொல்லுவோம். எஸ் வந்திருக்கு. பி தேங்க்ஃபுல், நன்றியோட இந்த வருடம் இரு எல்லாருக்கும்னு வந்திருக்கு. அடுத்து வந்து யூ கேன் அண்ட் யூ வில் அப்படின்னு வந்திருக்கு. நீ நினச்சா ஜெயிக்கலான்னு வந்திருக்கு. இது ரெண்டும் ரிவர்ஸ் வந்திருக்கு. என்னென்னா எப்போவுமே ஃபாஸ்ட்டாக நானும் சண்டைக்கு போகிறேன், நானும் சண்டைக்கு போகிறேன், நானும் சண்டைக்கு போகிறேன்னு நிற்காதீங்க. ரொம்ப அதே மாதிரி ஓவர் திங்கிங், ஓவர் தேடல்லே இருக்காதுங்க. ஒரு மாதிரி சட்டில்டாக இந்த வருடம் வந்து நீங்கள் கொஞ்சம் நடந்துக்கணும். ஓவர் திங்கிங்கும் தப்பு, ஓவர் கான்ஃபிடென்ட்டும் தப்பு, ஓவராக வந்து முன்ன பின்ன தெரியாத ஒரு விஷயத்தில் ஃபைட் பண்ணுறதும் தப்பு. அதை எதை வச்சு சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் இந்த எஸ் கார்டு வந்திருக்கு. யூ கேன் யூ வின், பி தேங்க்ஃபுல், தேங்க்ஃபுல்லோடு செயல்படு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நன்றி நேயர்களே. மொத்த வீடியோலையும் இந்த 2வது வெற்றியில் எடுத்தோம் இல்லையா, அதில் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். ஏன்னா ப்ரெடிக்ஷன் ஒன்று தான், ஆனால் ஃபோன் கட்டாயி இது கட்டாயிருக்கு. எனக்கு தெரியல எப்படின்னா, இந்த ஜிபி ஃபுல்லாக இருக்குது, அது எனக்கு தெரியல. அப்புறம் என் பொண்ணு தான் வந்து சொன்னாங்க. அதனால் த்ரோட்டு கொஞ்சம் தேர்டு இதில் கொஞ்சம் பேச முடியல. இந்த ப்ரெடிக்ஷன் வந்து இனிமேல் இப்படி தான் போட போகிறோம். நாட் ஓன்லி டாரட், அதில் வெற்றிலையும் சேர்ந்து இருக்கும். இது எல்லாமே ரிஷபராசினருக்கு தான் 2025 இயர். இது வந்து உங்களுக்கு கோச்சாரத்தோடு கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இது என்னோட புதிய முயற்சி. சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், ஏன்னா ஒரேடியாக பேசுகிறேன். எப்போ 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன். இதில் ஓவராலாக ஒரு 30 நிமிஷம் பேசுகிறதுனால சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், டயர்ட்னஸ் இருக்கலாம். அடுத்த வாட்டி நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.